ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் சரண் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல மிகை பாடல்கள்ல வேள்வி படலத்துல முதல் பாடல் பார்க்க போறோம். குசன் குசனாபன் கோதுயில் குணத்தின் ஆதூர்த்தன் கொற்றத்து இசைகெழு வசு என்று ஓதும் இவர் பெயர். இவர்கள் தமிழ் குசன் கௌசாம்பி நாபன் குளிர் மகோதயம் ஆதூர்த்தன் வசையில் தன்மவனம் மற்றை வசு கிரிவிரசம் வாழ்ந்தார். இதுதான் பாட்டு. இப்ப நம்ம பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். குசன் குசநாபன், குசன் மற்றும் குசநாபன் கோதுயில் குணத்தின் ஆதூர்த்தன், குற்றமே இல்லாத ஒரு நல்ல குணமுடைய ஆதூர்த்தன் என்பவனும், கொற்றத்து இசைகெழு வசு புகழில் ஓங்கி இருக்கக்கூடிய மன்னவனான வசு என்று ஓதும் இவர் பெயர் என்று இவர்கள் நால்வர். இவர்கள் தம்முள் குசன் கௌசாம்பி. இவர்களில் குசன் என்பவன் கௌசாம்பி என்னும் நாட்டையும், நாபன் குளிர் மகோதயம் குசநாபன் என்பவன் குளிர்ந்த மகோதயம் என்று சொல்லப்படுகின்ற நாட்டையும், ஆதூர்த்தன் வசையில் தன்மவனம், ஆதூர்த்தன் என்பவன் குற்றமே இல்லாத தன்மவனம் என்னும் பகுதியையும், மற்றை வசு கிரிவிரசம், நான்காவதாக வசு என்று சொல்லப்படுபவன் கிரிவிரசம் என்று சொல்லக்கூடிய நாட்டையும் வாழ்ந்தார், ஆட்சி செய்து வந்தார்கள். இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். அதாவது நம்ம ஏற்கனவே கம்பராமாயணத்துல 400வது பாடல் தொடங்கி ஒரு 6 பாடல்கள் அது நம்ம பார்த்திருக்கோம் முன்னாடியே. ராமலட்சுமணர்கள் விஸ்வாமித்திரனோட வரும் பொழுது அங்க ஒரு பெரிய நதி ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்கும். அதை பார்த்து ராமர் கேட்பாரு, இந்த மாதிரி வேள்வி படலத்துல வரக்கூடிய பகுதி இது. ராமர் கேட்பாரு, ஏது இந்த நதி, என்னது, இதை பத்தின வரலாறு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது விஸ்வாமித்திரர் அந்த வரலாறு சொல்லுவாரு. அதுல அதுல இருந்து முதல் பாடலை மட்டும் படிக்கிறேன் கேளுங்க. அவர்களின் குசனாபர்க்கே ஐயிரு பதின்மர் அம்சொல் துவரிதழ் தெரிவை நல்லார் தோன்றினர். வளரும் நாளில் இவர் பொழில் தலைக்கண் ஆயத்து எய்துழி வாயு எய்தி கவர்மணத்தினாய் அந்த கன்னியர் தம்மை நோக்கி அப்படிங்கிற பாடல் தொடங்கி அது 401, 402, 3, 4, 405, 406 இது எல்லாமே கௌசிகை நதி பத்தின வரலாறு தான். அதுல 406வது பாடலையும் படிக்கிறேன் கேளுங்க. காதலன் சேனின் நீங்க கௌசிகை தரிக்கலாற்றாள் மீது ஊற படரலுற்றாள் விழுநதி வடிவமாகி மாதவர்க்கு அரசு நோக்கி மாநிலத்து உருகன் நீக்க போதுக நதியாய் என்னா பூமகன் உலக புக்கான். இந்த இடத்துல விஸ்வாமித்திரர் தன்னுடைய வரலாறு தான் சொல்லிக்கிட்டு வர்றாரு. அதாவது விஸ்வாமித்திரனுடைய அக்கா கௌசிகை, அவள் ஒரு நதியின் வடிவமாக இந்த பூமியில் வந்தாள் அப்படின்னு. ரிஷிகன் அப்படி நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். ரிஷிகன்கிற ஒரு முனிவரைத்தானே இவள் கௌசிகைங்கிறவள் மனம் முடிப்பாள். அவன் இறந்த பிறகு இவள் நதியாக ஆகிவிட்டாள் அப்படின்னு சொல்லி அந்த கதை வரும். அந்த வரலாறு சொல்லிட்டு வரும்பொழுது நம்ம முதல்ல வாயு தேவனுக்கு இந்த 100 பெண்களையும் முதுகு என்னை மணந்து கொள் அப்படின்னு கேட்கும் பொழுது, இல்ல நீங்க முறையாக எங்கள் அப்பாட்ட பொண்ணு கேட்டாதான் நாங்க அதுக்கு பணிவோம், அதுக்கு சம்மதிப்போம் அப்படின்னு சொல்லும் பொழுது வாயு பகவான் கோச்சுக்கிட்டு இந்த மாதிரி அவங்க முதுகெல்லாம் ஒடிச்சு அதுக்கப்புறமா அவர்கள் பிரம்மதத்தன் அப்படிங்கிறவனுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணி வச்சு அவர் வருடி இவங்களெல்லாம் சரி பண்ணுவாரு அப்படின்லாம் பார்த்தோம்ல. அவங்களுக்கு பிறந்த குழந்தை தான் அந்த 4 குசன் குசனாபன், அதுக்கப்புறமா ஆதூர்த்தன், வசு. இந்த 4 குசனாபனுக்கு தான் அந்த ஐயிரு பதின்மர் அப்படின்னு இப்ப படிச்சான்ல, அந்த மாதிரி 100 பேர் பிறப்பாங்க. அப்புறம் அவர்களுக்கு பிறந்த குழந்தை தான் காதிக்கு பிறந்த குழந்தை தான் இவங்க 2 பேரும், கௌசிகையும் விஸ்வாமித்திரனும். அது நம்ம அந்த வரலாறு ஏற்கனவே பார்த்தோம். எதுக்காக சொல்ல வரேன், இந்த மிகை பாடல்கள்ல வேள்வி படலத்துல அதனை தொடர்ந்து அதனை ஒட்டி இந்த கருத்து வருது. இந்த குசன் குசனாபன் ஆதூர்த்தன் வசு இந்த 4 பேரும் கௌசாம்பி முறையே கௌசாம்பி மகோதயம் தன்மவனம் கிரிவிரசம் அப்படின்னு 4 நாட்டை ஆட்சி செய்து வந்தார்கள் அப்படின்னு இந்த பாடல்ல சொல்றாங்க. இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க.
குசன் குசனாவன் கோதுயில் குணத்தின் ஆதூர்த்தன் கொற்றத்து இசைகெழு வசு என்று ஓதும் இவர் பெயர். இவர்கள் தம்முள் குசன் கௌசாம்பி நாபன் குளிர் மகோதயம் ஆதூர்த்தன் வசையில் தன்மவனம் மற்றை வசு கிரிவர விரசம் வாழ்ந்தார். இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ருசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திः.